ஹாய் ஹலோ வெல்கம் டு மை கீர்த்தி சேனல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். கீப் மை வாட்சிங் மை சேனல். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிட் 7 சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ புக் பேக் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸோட ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் ஒன் 2 moles of hydrogen molecule. ஸோ 2 moles of hydrogen moleculeோட how many grams இருக்குது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா the mass formula is equal to mole into molecular mass. ஸோ மோல் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 2. molecular mass, ஸோ ஹைட்ரஜன் வந்து H2. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஸோ 2 into 1 is equal to 2. ஸோ திஸ் இஸ் அ மாலிகுலார் மாஸ். ஸோ மாலிகுலார் மாஸ் இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2 into 2 is equal to 4 grams. ஏன்னா இங்கே கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கிராமில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஒன் 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல். ஃபார்முலா மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மாலிகுலார் மாஸ். ஸோ ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஸோ 2 into 1. ஸோ 2 into 2 is equal to 4 gram. The second one 3 moles of chlorine molecule. ஸோ இது அதே ஃபார்முலா தான், மாஸ் இன்ட்டு மாலிகுலார் மாஸ். ஸோ மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 molecules. ஸோ குளோரினோட மாலிகுலார் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ Cl2. ஸோ குளோரின் வந்து 2 times இருக்குது. Clோட அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னா 35.5. ஸோ 2 into 35.5 எவ்வளோ அப்படின்னா 71. ஸோ 71 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 into 71 is equal to 113 gram. சாரி 113 gram. ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணோன்னா 113 gram. ஸோ இதுதான் வந்து 3 moles ஆஃப் குளோரின் மாலிகுலோட how many grams. ஓகே. ஸோ தேர்ட் சம் வந்து 5 moles ஆஃப் சல்ஃபர் மாலிகுல் S8. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மாலிகுலார் மாஸ். ஸோ மோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 moles கொடுத்துருக்காங்க. ஸோ 5 into மாலிகுலார் மாஸ். ஸோ சல்ஃபரோட மாலிகுலார் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சல்ஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க S8 கொடுத்துருக்காங்க. அப்போது 8 into 8 molecules இருக்குது சல்ஃபர். 8ஓட அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னா 32. ஸோ 32ஐ 8ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 256 வரும். ஸோ இங்கே 256 அப்ளை பண்ணிவிட்டு ஸோ 5ஐயும் 256ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா எவ்வளோ வரும்னா மல்டிபிள் பண்ணோன்னா 1280 gram. ஸோ இதுதான் 5 moles ஆஃப் சல்ஃபர் மாலிகுலோடது. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 4 moles ஆஃப் ஃபாஸ்பரஸ் மாலிகுல். ஸோ அதே ஃபார்முலா தான், மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு மாலிகுலார் மாஸ். ஸோ இப்போது எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்க 4 moles. ஸோ 4 into மாலிகுலார் மாஸ். ஸோ ஃபாஸ்பரஸோட மாலிகுலார் மாஸ். ஸோ ஃபாஸ்பரஸ் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது 4 times இருக்குது. ஸோ 4 into ஃபாஸ்பரஸோட அட்டாமிக் மாஸ் வந்து 31. ஸோ 4ஐயும் 31ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 124 வரும். ஸோ இந்த 124ஐ இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 4 into 124 is equal to 496 gram வரும். இது நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சதுனால நான் அப்படியே எடுத்து போட்டுவிட்டேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோயிங். ஹைட்ரஜன், குளோரின், சல்ஃபர் அண்ட் ஃபாஸ்பரஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக அப்படியே கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கம்பல்சரி ப்ராப்ளம், 2 marks கம்பல்சரி ப்ராப்ளம், மேக்ஸிமம் இது தான் வரும். ஓகே. த செகண்ட் ஒன் ப்ராப்ளம் என்னென்னா calculate the percentage of each element in calcium carbonate. calcium carbonate ஒவ்வொரு எலிமெண்ட்டோட கால்குலேட் பண்ணணும். இதில் கொஸ்டின்லேயே வந்து நமக்கு அட்டாமிக் மாஸ் கொடுத்துருவாங்க. கார்பன் 12, ஆக்சிஜன் 16, கால்சியம் வந்து 40 கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்போனேட். ஸோ கால்சியம் கார்போனேட்டோட ஃபார்முலா என்ன CaCO3. இதுதான் கால்சியம் கார்போனேட்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோலார் மாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ மோலார் மாஸ் of calcium carbonate is equal to. ஸோ இப்போ CaCO3 தானே. இப்போ Ca வந்து இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது 1 time இருக்குது. அப்போது 1 into Caக்கு என்ன அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க 40. ஸோ 1 into 40. ஸோ இது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்பன் C எத்தனை டைம் இருக்குது 1 time இருக்குது. ஸோ 1 into Cயோட அட்டாமிக் மாஸ் 12. ஸோ 1 into 12. ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். தென் ப்ளஸ் போட்டுட்டு O3 இருக்குது. அப்போது 3 into ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16. அவ்வளோதான். கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சிம்பிள் கரெக்டாக போட்டோன்னா ஈஸியாக நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 1 into 40 40.
plus 1 into 12 12 plus 3 into 16 48. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 100 கிராம் வரும். இது வந்து மோலார் மாஸ் ஆஃப் த கால்சியம் கார்போனேட்டோட மோலார் மாஸ். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். இது டோட்டலாக இருக்குது, நம்ம பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் கால்சியம். கால்சியம் கார்போனேட்டில் கால்சியத்தோட பெர்சன்டேஜ் மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாஸ் ஆஃப் கால்சியம் பை மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்போனேட் இன்ட்டு 100. ஸோ மொத்த மோலார் மாஸ் கால்சியம் கார்போனேட்டில் எவ்வளோ மோலார் கால்சியம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அது நம்ம பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால இன்ட்டு 100 போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ மோலார் கால்சியம் இருக்கு இல்லையா? ஸோ மோலார் கால்சியமோட மாலிகுலர் அட்டாமிக் மாஸ் வந்து இல்லைன்னா 40. கால்சியத்துக்கு 40 பை ஆல்ரெடி நம்ம டோட்டலாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோமா? இந்த 100 வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த 100 வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் 100. ஸோ நம்ம பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நமக்கு இது வந்துடும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த 100 போயிடும். ஸோ ஆன்சர் வந்து எப்படின்னா 40%. ஓகே. அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் கால்சியம் கார்போனேட் அதே மாதிரி போடுறோம். ஸோ இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அப்படின்னா கார்பனுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12. சரிங்களா? ஸோ 12 பை ஸோ இந்த 100 கிராம் போடணும். ஏன்னா இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்போனேட்டோடது. ஸோ 100. ஸோ பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுனால இன்ட்டு 100. அப்போ இந்த 100 போயிடும். ஸோ 12%. ஓகே. ஸோ இது வந்து எது அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். நெக்ஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன். கால்சியம் கார்போனேட்டில் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 16 கொடுத்துருக்கோம். ஸோ 3 into 16 வந்து 48. ஸோ 48 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து 100. ஸோ பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 200 நம்ம இந்த 100 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஆன்சர் இஸ் 48%. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் சில்ட்ரன்ஸ். இது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து எவ்வளோ இருக்குது அட்டாமிக் மாஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம் பெர்சன்டேஜ். ஸோ கால்சியம் கார்பனேட்டில் கால்சியமோட பெர்சன்டேஜ், கார்பனோட பெர்சன்டேஜ் அண்ட் ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோலாரோட இப்போ கால்சியம் அப்படின்னா மோலார் கால்சியம் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்போனேட். அதேமாதிரி இங்கேயும் வந்து மோலார் கார்பன் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்போனேட். அதேமாதிரி இதுலேயும் அதேமாரி மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் போட்டு பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சம்மு முடிஞ்சிடும். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஓகே. ஸோ தேர்ட் சம் என்ன அப்படின்னா calculate the percentage of oxygen in aluminum sulfate Al2SO4 3. ஓகே. ஸோ இது அதே மாதிரி தான். இதுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. பாரு அலுமினியமுக்கு வந்து 27, ஆக்சிஜன் வந்து 16, சல்ஃபர் வந்து 32. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அலுமினியத்தோடது வந்து அலுமினியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 27, ஆக்சிஜன் வந்து 16, சல்ஃபர் வந்து 32 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து Al2SO4 இதில் வந்து அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ Al வந்து 2 இருக்குது. ஓகே. ஸோ 2 இன்ட்டு ஏஎல்லோடது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அட்டாமிக் மாஸ் வந்து 27. ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு எஸ்ஸுக்கு வந்து என்னது 32, அட்டாமிக் மாஸ் 32. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் O4. ஸோ O வந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 இன்ட்டு ஆக்சிஜனோடது அட்டாமிக் மாஸ் வந்து 16. ஓகே. ஸோ இது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ SO4 போட்டுட்டோம். இந்த 3 வந்து சல்ஃபர்லேருந்து 3 வருதுலே SO4 3. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இங்கேருந்து மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் எடுத்து இது 3. ஓகே. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 2 × 27 54 ப்ளஸ் இப்போ இந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 × 32 ப்ளஸ் 4 × 16 64 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 3. ஸோ மறுபடியும் அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 54 ப்ளஸ் 32 ப்ளஸ் 64 எவ்வளோன்னா 96. 96 வந்து 3ஆல் மறுபடியும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது 54 ப்ளஸ்
96 இன்ட்டு 3 வந்து எவ்வளோ வரும்னா 288 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ 54 + 288 நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா என்ன வரும் 342 grams. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மோலார் மாஸ். ஸோ ஏன் இந்த மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா அப்போ தான் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் SO4 3. ஸோ இப்போது பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது நம்ம என்ன செய்யணும் இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் AAL2 SO4 3 இன்ட்டு 100. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா SO4 3 போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ SO4 3. அப்போ ஆக்சிஜன் வந்து இந்த 4 கூட மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 12 வந்துடும். ஸோ 4 3s are 12. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது 12 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 12 ஆக்சிஜன் ஆட்டம். ஏன் 12 ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா AL2 SO4 3. ஸோ O வந்து 4 × 3 போடும்போது 12 வந்து. ஸோ 12 ஆக்சிஜன் ஆட்டம் இன்ட்டு ஸோ ஆக்சிஜனுக்கு எப்பவுமே 16 பை ஸோ டோட்டலோட மோலார் மாஸ் இருக்குறீங்களா. ஸோ 342 × 100 பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12 × 16 3 டிவைடட் பை 342 போட்டோன்னா நமக்கு வந்து 0.0467 வரும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ட்டு 100 இது அப்படியே மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12 இது 100 இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கிறோம். ஸோ இங்கே வரும்போது எப்படி வரும் 4.67 வந்துடும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு வந்து 56.04% வந்துடும். இதுதான் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் AL2 SO4 3. ஸோ இது கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். ஸோ இதில் வந்து 12 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஏன் 12 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னா SO4 3ன்னு போட்டிருக்கோம். ஸோ O வந்து உள்ளே ஒரு 4 இருக்குது, வெளியிலேயும் ஒரு 3 இருக்குது. ஸோ 4 3s are 12 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16. அதை வந்து 342 மோலார் மாஸால் நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நம்ம பெர்சன்டேஜ் வேணுங்கிறதுனால இன்ட்டு 100 போடுறோம். ஸோ இது கொடுக்குற வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ 12 இன்ட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.0467 × 100 வரும். ஸோ இந்த இன்ட்டு பண்ணும்போது இந்த 2 டிஜிட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகிறதுனால 4.67 வரும். ஸோ 12ஐயும் 4.67ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 56.04%. இதுதான் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் அலுமினியம் ஆக்சிஜன் இன் அலுமினியம் சல்ஃபேட். ஓகே சில்ட்ரன், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.